டிசம்பர் மந்த் வந்தாச்சு. டிசம்பருக்கான ஆப்ஸும் வந்தாச்சு. ஸோ டிசம்பர் மந்த்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு 5 ஆப் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த 5 ஆப்புமே உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல கண்டிப்பா இந்த ஆப்ஸ் எல்லாமே உங்களுக்கு உதவும்னு தோணுது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப காமிக்கிற எல்லா ஆப்ஸோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கோம். Play Storeல வந்து குடுத்துருக்கோம். செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப் பார்த்தீங்கன்னா குயிக் பால் தான். இந்த குயிக் பால் மூலியமா உங்களால மல்டிபிளான விஷயங்கள கஸ்டமைஸா பண்ண முடியும். உதாரணத்துக்கு உங்க பட்டன் எதுவுமே வேலை செய்யல, பவர் பட்டனோ, வால்யூம் பட்டனோ வேலை செய்யல அப்படின்னா, இந்த வகையான குயிக் பால் ஆப்ஷன் மூலியமா நீங்க அத கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் ஸ்கிரீனோட ஒரு பகுதி வேலை செய்யல, பவர் பட்டன், வால்யூம் பட்டன் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே வேலை செய்யாத போது, இத நீங்க குயிக் அசிஸ்டன்ட்டா ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது மூலியமா வெறும் ஸ்க்ரீன்ல நீங்க வந்து டேப் பண்றது மூலியமாவே வால்யூம்க்கான ஆப்ஷனோ, இல்ல மொபைல் வந்து லாக் பண்றதுக்கான ஆப்ஷனோ, இல்ல அதர் கஸ்டமைசேஷனோ எல்லாத்தையுமே நீங்க பண்ண முடியும்னு சொல்லலாம். அசிஸ்டன்ட் பால் எல்லாத்துலயுமே தான் அவைலபிளா இருக்கு. Realmeலாம் அவைலபிளா இருக்கு. Realme இல்லாத யூசர்ஸ்க்கு இந்த வகையான விஷயம் பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே நேரங்கள்ல சில டிஃபிகல்ட்டான சூழ்நிலைகள் வருது அப்படின்னாலும், அது போல நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, சில பல பெர்மிஷன் மட்டும் எனேபிள் பண்ற மாரி இருக்கும். எனேபிள் பண்ணிட்டாலே போதுமானது. அழகா பார்த்தீங்கன்னா, உங்க ஸ்க்ரீன்ல இருந்தே நீங்க மல்டிபிளான திங்ஸ வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த ஃபங்ஷன் செய்ய வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. 2வதா பார்க்க போற ஆப் பார்த்தீங்கன்னா, இன்க் டெக்ஸ்ட் டூ ஹேண்ட் ரைட்டிங் அப்படிங்கிற ஆப் தான். ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா, நீங்க அசைன்மென்ட் எழுதும்போதோ, இல்ல டிஜிட்டலாவே பார்த்தீங்கன்னா, ஒரு பிசிக்கலான டாக்குமெண்ட்ட கிரியேட் பண்ற மாரியும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து Google அக்கவுண்ட் குடுக்குற மாரி இருக்கும். குடுத்தோனே பார்த்தீங்கன்னா, பிளஸ் ஐகான டேப் பண்ணாலே போதுமானது. ரொம்ப சிம்பிளாவே உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த டெக்ஸ்ட் என்ன ஸ்டைல்ல இருக்கணும், என்ன ஃபாண்ட்ல இருக்கணும், அது எந்த வகையான ஹேண்ட் ரைட்டிங்க்கு மாறணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ற மாரி இருக்கும். என்ன கலர்ல அந்த பென் வந்து இருந்தா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீங்க வந்து ப்ளூல எழுதுறீங்க, ரெட்ல எழுதுறீங்க, பிளாக்ல எழுதுறீங்க, இல்ல சில நேரங்கள்ல பர்பிள்ல கூட எழுதுவாங்களே. ஸோ அந்த மாரி நேரங்கள்ல உங்களுக்கு தெளிவா இங்க வந்து நீங்க எந்த டெக்ஸ்ட்ட குடுக்குறீங்களோ அது குடுத்தாலே போதுமானது. அப்படியே டிஜிட்டலான பேப்பர் மாரியே மாறிரும்னு சொல்லலாம். இத பிரிண்ட் போட்டா கூட அது ஒரிஜினலான ஹேண்ட் ரைட்டிங் மாரி தான் இருக்கும். ஸோ உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் ஸ்டைல் எதுவோ அதுக்கு தகுந்த மாரி அழகா பார்த்தீங்கன்னா, இத நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு அசைன்மென்ட் முக்கியமான விஷயங்கள்லாம் முடிக்கணும் அப்படிங்கும்போது, ஒரு சில பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க ஹேண்ட்ல எழுத முடியாது அப்படிங்கிற டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன் வரும்போது இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். 3ஆ பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, வால்யூம் ஸ்க்ரோலர் அப்படிங்கிற ஆப் தான். ஸோ இந்த வால்யூம் ஸ்க்ரோலர் பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே புரோக்கன் ஆனவங்க, சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே வந்து ஸ்வைப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்னு சொல்லலாம். ஜஸ்ட் இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சில பல பெர்மிஷன் நீங்க குடுக்குற மாரி இருக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, பிரீமியம் வெர்ஷன் இருக்கு, நார்மல் வெர்ஷன் இருக்கு. நார்மல் வெர்ஷன்ல உங்களால ஒரு ஆப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த வால்யூம் கண்ட்ரோல் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். பிரீமியம்லாம் பார்த்தீங்கன்னா, மத்த ஆப்ஸ்க்குலாம் வந்து பெர்மிஷன் குடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு ஆப் ஃப்ரீயா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து Adobe Premiere வந்து நான் சூஸ் பண்றேன். இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, Instagram சூஸ் பண்றேன் அப்படின்னா, நான் ஸ்வைப் பண்றேன் இல்லையா? நான் ஸ்க்ரீன்ல ஸ்வைப் பண்ணும்போது ஒருவேளை எனக்கு ஸ்க்ரீன் ஸ்டக் ஆயிடுச்சுனாலோ, ஸ்க்ரீன்ல ஏதாவது பிசிக்கல் டேமேஜ் இருக்கு அப்படின்னாலுமே, ரொம்ப சிம்பிளாவே பார்த்தீங்கன்னா, நம்மளால இந்த ஸ்க்ரோல் பண்ற ஆக்டிவிட்டி ஆகட்டும், அண்ட் பார்த்தீங்கன்னா நியூஸ் ஃபீட வந்து பார்க்குற ஆக்டிவிட்டி ஆகட்டும், இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட வால்யூம் கண்ட்ரோலர் மூலியமாவே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஆட்டோமேட்டிக்கா வால்யூம் பட்டன வந்து அப் பண்ற மூலியமாவோ, டவுன் பண்ற மூலியமாவோ உங்களால வந்து ஃபீட்ஸ ஸ்க்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இது பிசிக்கலான டேமேஜ் மொபைல் நடந்திருந்தா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது நம்ம உதாரணத்துக்கு சொல்றேனே, வால்யூம் பட்டன் டேமேஜா இருந்தா நம்ம வந்து டிஸ்ப்ளே வந்து ஆல்டர்னேட்டிவா குடுக்குறோம். டிஸ்ப்ளேல டேமேஜ் இருந்தா வால்யூம் பட்டன் நம்ம ஆல்டர்னேட்டிவா குடுக்குறோம். அவ்வளோதான். பெரிய வித்தியாசம்லாம் இல்ல. உங்களுக்கு ஸ்லைட் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும், கம்ஃபர்ட்டாவும் இருக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு அடுத்து 4வதா பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம் தான். வெப்லோ அப்படிங்கிற இந்த ஆப் மூலியமா உங்களால எல்லா ஆப்ஸையுமே வெப்சைட் வெர்ஷன்ல யூஸ் பண்ண முடியும். அதுவும் பார்த்தீங்கன்னா, சைன் அப்பே பண்ணாம. அண்ட் பார்த்தீங்கன்னா, மொபைல்ல ஸ்டோரேஜே இல்ல ப்ரோ. எனக்கு ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் தான் பயங்கரமா ஆப்ஸ் எல்லாம் இடத்த புடிச்சிக்கிட்டு இருக்கு. என்னால இதுக்கு மேல அப்டேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே இத யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஆப் வேணுமோ, நார்மலா வெப் சர்ச் பண்ணுவோம் இல்லையா? எப்படி நம்ம வந்து டெஸ்க்டாப் மோட்ல பண்ணுவோம், அதே மொபைல்லயும் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு Reddit இருக்கு அப்படின்னா, Redditல நீங்க வந்து அங்க போய் அந்த போஸ்ட்டுக்கு லைக்கோ, இல்ல கமெண்ட்டோ, உங்க ஃபீட்பேக்ஸையோ குடுக்குறதுக்கு உங்க அக்கவுண்ட் வேணும். ஆனா ஜஸ்ட் நான் ஸ்க்ரோல் தான் பண்ணுவேன். ஸ்டடி பர்ப்பஸ்க்கு ரீட் பண்ணுவேன். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஏதாவது நியூவஸ்ட்டான ஃபீட் வந்தா, என் டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது வந்தா நான் வந்து படிப்பேன் அப்படின்னு சொல்ற எல்லாருமே ஆட்டோமேட்டிக்கா அத ட்ரை பண்ணலாம். ரொம்பவே லைட்டர் வெர்ஷனா இருக்கும். ஆப்பும் லைட்டு. அதனால நீங்க ஈஸியா சர்ஃப்பும் பண்ண முடியும். வெப்சைட் வெர்ஷன்ல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆப்புமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சர்ஃப் ஆகும்னு சொல்ல முடியும். நிம்மதியா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரோல் பண்ணிக்க முடியும். எந்த வகையான ஸ்டோரேஜ் பிரச்சனையுமே இல்லாம, Facebookலாம் பார்த்தீங்க அப்படின்னா, 1 ஜிபிக்கு மேல பார்த்தீங்கன்னா, தங்களோட ஆப்போட ஃபார்மேட் வந்து வச்சிருக்காங்க. சில நேரங்கள்ல ப்ரீ இன்ஸ்டால் ஆப்பா இருந்தே நம்மளோட மொபைல்ல இருக்க ஸ்டோரேஜ் பிடிச்சுக்கிட்டு தேவையில்லாம இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அது போல விஷயங்கள ஈஸியா பார்த்தீங்கன்னா, அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு, உங்களால ரொம்ப சிம்பிளா பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயான வெர்ஷன் யூஸ் பண்ண முடியும். இதுக்குள்ளேயே ஏஐ இருக்கு. பிளஸ் பார்த்தீங்கன்னா, நியூஸ் ஆர்டிக்கல் படிக்கணும்னா அதுக்கான ஆப்ஷனும் இருக்கு. சோசியல் மீடியாஸ் இருக்கு.
அண்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமான வெப்சைட் ஆக்சஸ் பண்ணணும்னாலும் இதை ப்ரௌசராகவும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே லைட்டர் வெர்ஷனில் இருக்கும். அது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு சின்ன விஷயம், இதை ரெஃப்ரெஷ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா பழைய ஃபீடும் போயிடுது. இன்கேஸ் வேணும் அப்படின்னா கீழே புக் மார்க்கான ஆப்ஷனும் இருக்குது. புக் மார்க் பண்ணி சேவ் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு பர்டிகுலராக அந்த ஃபீடு வந்து பிடிச்சிருக்கு, அந்த போஸ்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஆஃப்லைனில் சேவ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி தான். சும்மா நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ரெஃப்ரெஷ் அடிச்சுட்டு அது போகாமல் இருக்கணும்னா அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே உங்களுக்கான கஸ்டமைஸ் ஆப்ஷனும் வந்துடும். இதை நீங்கள் ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் போட்டு இங்கே போய் ஒவ்வொன்றா சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக லைட்டர் வெர்ஷனை உங்கள் ஹோம் ஸ்க்ரீனுக்கே கொண்டு வர மாதிரி பண்ணிக்கலாம். தென் ஃபைனலாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ப்ரிசிஸ் ரீடர் தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு ரீடராக இருக்கீங்க, எனக்கு வந்து ஆர்டிகல்னால் ரொம்பவே பிடிக்கும், படிக்கணும், பல விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த ஆப் வந்து ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்கிறேன். ஜஸ்ட்டு உங்களோட ஜிமெயில் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா நார்மலைஸ்டாக உங்களுக்கு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு எந்த ஆர்டிகல் வேணுமோ, எந்த ஆர்டிஸ்ட் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நியூஸ் ஃபீடில் இப்போ டெக்னாலஜியில் சில பல கம்பெனிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட நியூஸ் ஃபீட்ஸ் வேணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 9 மொபைல்ஸ் ஆகட்டும், அண்ட் டெக்னாலஜி ஃபீட் ஆகட்டும், அண்ட் கிரன்ச்சி ரோல்ஸ், இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே தனித்தனியான ஃபீடர்ஸ் வச்சுருப்பாங்க. டெக் ரோலர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லாமே சொல்கிறேன். அவங்க எல்லாத்தையுமே நீங்கள் அழகாக பார்த்து ஃபீடை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது டெக்னாலஜின்னு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இதில் சூஸ் பண்ணி கேட்டகரி வைஸாக மாற்றிக்கலாம். எந்த வகையான ஆர்டிஸ்ட் எழுதுனது அப்படிங்கிறதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சில பல ரைட்டர்ஸோட டச் வந்து பிடிச்சிருந்தா தாராளமாக நீங்களும் இதை யூஸ் பண்ணலாம். பல விஷயங்கள் இதில் வந்து அவைலபிளாக இருக்கும். எல்லா இன்ஃபர்மேஷனும் அழகாக பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணி ஷேர் பண்ணி ரீட் பண்ணிக்க முடியும். முக்கியமாகவே கண்டினியூவாகவே நான் வந்து வேர்ல்டு நியூஸ்லாம் பார்ப்பேன், டெக்னாலஜி பற்றி கற்றுப்பேன், பல விஷயங்களை பற்றி லேர்ன் பண்ணுவேன் அப்படின்னா ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆடியோக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆர்டிகல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே வந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஜஸ்ட் இங்கே இருக்க ஆடியோ ஆப்ஷனை வந்து நீங்கள் டேப் பண்ணாலே போதுமானது. அழகாக உங்களுக்காக ரீட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த ரீடிங்லையும் வெறும் சிங்கிள் வாய்ஸாக வைக்காமல் இதிலே மல்டிபிளான வாய்ஸ்க்கான ஆப்ஷனும் இருக்குது. எந்த வகையான ஃபார்மேட் வேணுமோ, யார் படிக்கிறது உங்களுக்கு ஸ்லாங்காக புரியுமோ அது எல்லாத்தையுமே சூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் அவங்க எந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக படிக்கணும், வேகமாக படிக்கணுமா, ஸ்லோவாக படிக்கணுமா, இல்லை நீட்டி நிதானமாக படிக்கணுமா அப்படிங்கிற எல்லாத்தையுமே அழகாக சூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே கஸ்டமைசபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்டிகல் ரீடர் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டம்னு சொல்லலாம். அது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாகவே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. முக்கியமான விஷயம், இதுக்குள்ள எந்த வகையான ஆட்ஸும் வரல. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதனாலேயே தாராளமா நீங்க வந்து எந்த வகையான நியூஸ் ஃபீட்ஸ் வேணாலும், ஆர்டிகல்ஸ் வேணாலும் ரீட் பண்ணிக்க முடியும். எந்த வகையான ஸ்பெசிஃபிக்கான ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, ரொம்பவே பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். பல விஷயங்களை லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வகையான ஆப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்லாம் சூஸ் பண்ணி கலெக்டபிளாக எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஆப் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ அது மூலியமாக நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது கண்டிப்பாக அதையும் வந்து கவர் பண்ணுறேன். ஸோ லீகலான ஆப்பாக கேளுங்க. ஸோ எந்த வகையிலையும் பார்த்தீங்கன்னா இல்லீகலாக வந்து ப்ரொமோட்டே பண்ண மாட்டேன். எல்லாமே ஸ்டடி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான ஆப்ஸ் மட்டும் தான் நம்மளோட சேனலில் அதிகமாக வந்து ஷோ பண்ணுவேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். எல்லா ஆப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. ப்ளே ஸ்டோர் லிங்க் தான். ஆப் ஸ்டோரி என்கிட்ட ஐஃபோன் இல்லை, ஸோ அதனால் கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஒரு நல்ல மாற்றம் நடக்கட்டும்.